டேய் என்னடா முடிச்சிட்டீங்களா? ஏன்டா எல்லார் முகத்திலயும் காயமா இருக்கு? ஐயா அது இரா நான் சொல்றேன். நீங்களா சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். உங்க எல்லாரும் நான் தானே கூட்டிட்டு வந்தேன். நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். சுமாரா நான் சொல்றேன்டா. நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். அமைதியா இருங்கடா. ஐயா அது வந்து உங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. ஏய் என்னடா அது? எப்பறா நம்ம முகத்துல காயமாச்சு? நாங்க யாரும் சொல்ல மாட்டோமே. ஒண்ணுமே புரியலையே. அந்த பொண்ணு எங்க போச்சு? டேய் அந்த புள்ளைய என்னடா பண்ணீங்க? இப்ப சொல்ல புரியா இல்லையா? ஐயா நாங்க எப்படி இங்க வந்தோம்? என்னாச்சு? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. டேய் எல்லாருக்கும் பலார்னு ஒரு அரவிடுறா. ஐயா சொல்றல அட்ரா. ஏய் நாம எப்பறா இங்க வந்தோம்? எங்களை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? நான் எங்கடா கூட்டிட்டு வந்தேன்? அண்ணா இவனுங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. இவனுங்களை சும்மா விடக்கூடாதுண்ணே. ஏண்டா அந்த புள்ளைய தூக்கியாச்சுன்னு போன் பண்ணி சொன்னல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஐயா அது வந்து என்ன ஆச்சுன்னா, இதுவரைக்கும் தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கய்யா. ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா, எங்களுக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்குது. ஐயா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா. அண்ணே இவங்க சொல்றத பார்த்தா இது எல்லாமே புள்ள பூச்சி வேலைதான். அன்னைக்கு கனக சபை, இன்னைக்கு இவனுங்க. அந்த கௌரி நாம நினைச்ச மாதிரி இல்ல, வேற வேற லெவல்ல இருக்கா. ஆனா நானா அவளான்னு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். கௌரி நான் லேட்டா வந்திருக்க கூடாது. இப்ப கௌரிய நான் எங்க போய் தேடுவேன்? துர்கா அழாத. நீ சொன்ன மாதிரி நீ இல்லாம அவ போக மாட்டானா? அவ எப்படியோ மறுபடியும் இங்க வந்துருவா. நான் ஒண்ணு பண்ணட்டுமா? நான் மட்டும் வீட்டுக்கு போய் கௌரி அங்க இருக்கால இல்லையாங்கிறது மட்டும் பார்த்துட்டு வரவா? இல்ல நான் லேட்டா வந்திருக்க கூடாது. அழாத கௌரி. அழாமரு அழாமரு. இப்ப என்ன பண்றது? துர்கா வர்றது கௌரியான் பாரு. கௌரி கௌரி துர்கா கௌரி துர்கா கௌரி
போன கௌரி. உனக்கு காணோன்னு நான் எப்படி துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். நான் வர லேட் ஆயிடுச்சு, தப்புதான். இனிமே எப்பவுமே லேட்டா வரமாட்டேன், சரியா? என்ன துர்கா, பயந்துட்டியா? சும்மா ஒத்தையில நிக்க போர் அடிச்சது, அதான் சும்மா நடந்துட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். எனக்கு தெரியும், என் மேல கோவப்பட்டு தான் போயிருப்ப. என்ன மன்னிச்சிரு கௌரி. எனக்கு உன்னை விட்ட வேற யாரு இருக்கா சொல்லு? கோவம் இருந்தா கூட நேரா வந்து திட்டு. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. ஏன் துர்கா மேல நான் எப்பவுமே கோவப்பட மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான் இருக்க துர்கா. அப்புறம் நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? இனிமே அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது, சரியா? என்னையா சொல்றீங்க? கோவிலுக்கு தானம் பண்ணனா? ஆவுடையப்பா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உடனே என் இடத்திற்கு வா. அண்ணே, அண்ணே, என்னாச்சுண்ணே? அண்ணே, சொல்லுங்கண்ணே, என்னன்னாச்சு? ஒன்றும் இல்லடா, வண்டியை சீக்கிரம் ஓட்ட சொல்லு. எப்பா, சீக்கிரம் போப்பா. அண்ணே, ஏன்னா இவ்வளவு அவசரமா யார்கிட்டயும் சொல்லாம எதுக்குண்ணே திடீர்னு ஊருக்கு போயிட்டு இருக்கோம்? ஏய், நாம் அந்த கௌரி விஷயத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அது காலன் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணே, காலன் ஐயாவுக்கு எப்படிண்ணே தெரிஞ்சது? அது தாண்டா ஜனா, அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷங்க பண்ற விஷயம் இன்னொரு மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா மந்திர சக்தியால ஆன்மாவோட பேசுற காலன் மாதிரியான ஆளுங்களுக்கு அவங்க நினைக்கிற ஆன்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போகுதுன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரியான ஆளுங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே யார்கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் பேசுவாங்க. இப்ப நாம காலையாவை பார்க்க போறது கூட காலனையாவோட உத்தரவு. கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். ஏய், சீக்கிரமா போடா. சொல்றாங்கல்ல, சீக்கிரம் போப்பா. என்னக்கா யோசனையில இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. சரி வாங்க சாப்பிடலாம். எனக்கு வேணாம், நீ போய் சாப்பிடு. என்னக்கா, இருக்கிறதே நீங்களும் நானும் மட்டும்தான், வாங்கக்கா. உட்காருங்க. அக்கா, வர வர உங்க குழந்தைனாரு எதுவுமே சொல்றது இல்லக்கா. பாருங்க,
திடீர்னு ஃபோன் பண்ணி நான் நைட்டு வரமாட்டேன், ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. ஏன் காவேரி, இவ்ளோ அவசரமா எதுக்கு அவங்க ஊருக்கு போறாங்கன்னு தெரியுமா? அதை கேட்கணும்னு நினைச்சேன், போனை கட் பண்ணிட்டாருக்கா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நைட் என்ன டிஃபன் செய்யணும், காலையில என்ன டிஃபன் செய்யணும், அதுதான். அக்கா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? வெங்காயம் வெட்ட சொன்னா வெட்டணும், கத்திரிக்காயை வெட்ட சொன்னா கத்திரிக்காய் வெட்டணும். ஏன் வெட்டணும், எதுக்கு வெட்டணும்னு கேட்கவே கூடாது. அப்படி என்ன அவசியம் வந்துருச்சு? இவ்ளோ அவசரமா ஊருக்கு போறாங்க? இங்க வந்ததுல இருந்தே எல்லாமே வித்தியாசமாவே நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. ஏக்கா சாப்பிடலையா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. நான் தனியா படுத்துப்பேன்க்கா. ஏன் அக்கா சாப்பிடலன்னு கேட்டா தனியா படுத்துப்பியான்னு கேக்குறாங்க. ஐயோ, அக்காக்கு என் மேல என்ன ஒரு அக்கறை. என் கூட வா, நானே உன்னை கௌரி ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்றேன். ஓகேவா? சின்னையா எவ்வளவு தங்கமானவரா இருக்காரு. பெரிய ஜம்மீன் வீட்டு பையனா இருந்தா கூட எவ்வளவு சகஜமா பழகுறாரு. கௌரிய காணோன்னு நான் துடிச்சப்ப அவருக்கும் அதே பதட்டம் தான். ஆனா அது எதையுமே வெளியே காட்டிக்காம எதுவும் ஆகாதுன்னு எப்படி எல்லாம் நம்பிக்கை கொடுத்தாரு. சாயந்தரம் அவர் செஞ்ச உதவிக்கு ஒரு நன்றி கூட நாம சொல்லல. காலையில முத வேலையா சின்னையா பார்த்து நன்றி சொல்லணும். துர்கா, துர்கா, என்ன தூக்கம் வரலையா? தூக்கம் வரல கௌரி. துர்கா, வர வர உன் மனசு உன்கிட்ட இருக்கிற மாதிரி இல்லையே. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத கௌரி. அப்படி எதுவும் இல்லாம தான் இப்படி ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம உட்கார்ந்துட்டு இருக்கியாக்கும். தூக்கம் வரலன்னு உட்காந்தா என் மனசு என்கிட்ட இல்லன்னு ஆயிடுமா? என்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா உன் வயசு பிள்ளைங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு ஒரே காரணம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பேசாம படு. ஏன் துர்கா, நான் ஏதாவது உனக்கு பாரமா இருக்கனா? என்ன கௌரி இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னைக்காவது உன்னை அப்படி நினைச்சிருக்கேனா? நீ நினைக்க மாட்ட, ஆனா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் நீ அப்படி எதுவுமே பண்ணல. ஆனா இப்ப நீ இப்படி பேசுற பாரு, அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பாத்துக்கிறது எப்படி எனக்கு கஷ்டமா இல்லையோ அதே மாதிரிதான் உன்னை பாத்துக்கிறதும். என்னை இப்ப வரைக்கும் நீ வேற நான் வேற இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். சாகர வரைக்கும் அப்படிதான் நினைப்பேன். ஆனா எப்பவுமே உன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன் துர்கா. இங்க பாரு, ஊருக்கு தான் நீ பெரிய மனுஷி, எனக்கு நீ எப்பவுமே என் கௌரி பாப்பா தான். அதனால பெரிய மனுஷி மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. என் கௌரி குட்டி எதை பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். படுக்கலாமா?
கமண்டல காளி, ஜெய் கமண்டல காளி. ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா கமண்டல காளி தாயே, போதிய அனைத்தும் நீ அறிந்ததுதான். செப்பாத மேனிலை மேல் சுத்த காளி மார்க்கம். தப்பேது நான் செய்யணும், பொறுத்தருளு கமண்டல காளியே. ஜெய் கமண்டல காளி. ஐயா, வர சொன்னவங்க வந்திருக்காங்க. என்ன ஆவுடையப்பா, உன்னை என்ன செய்ய சொன்னால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு ஊருக்கு போனேன். போதும், நீ சொல்லும் கதை எதுவும் எனக்கு தேவையில்லை. அந்த சராசரத்தையும் அடக்கி ஆளும் கமண்டல காளியின் சீடன் நான். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாம் எனக்கு தெரியும். உன் முன்னோர்களின் காலத்தில் ஆரம்பித்த போராட்டம் இப்பொழுது உங்கள் குடும்பம் வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உனக்கு இப்படி சொன்னால் புரியாது. ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கிறாயா? கொண்டு வந்திருக்கையா. ஜன அது கொடு. என்னங்கய்யா? இவள்தான், இவளே தான். இவளுக்காகத்தான் இத்தனை வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஜெய் கமண்டல காளி. ஐயா, விட்டுருங்க ஐயா. மாசாணி அம்மா, காப்பாத்துமா. ஆவுடையப்பா, உன்னை மறையனூர் போகச் சொன்னது எதற்காக என்று தெரியுமா? இந்த ஜாதகக்காரியை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்தத்தான். ஆனால் நீ என்ன செய்தாய்? அந்த பெண் பிள்ளையை கொலை செய்ய முயற்சி செய்து காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறாய். ஐயா, அந்த பொண்ணு பூர்வ ஜென்ம மிச்சம். என்றைக்கோ மண்ணோடு மண்ணாக போக வேண்டிய இவள் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் உயிரோடு இருக்கிறாள். அவளுடையப்பா, அவள் இருக்கும் வரை உன் குடும்பத்தினுடைய சாபம் தீராது. ஐயா, அந்த பொண்ணுக்கும் எங்க பரம்பரைக்கும் என்ன சம்பந்தங்கய்யா? சம்பந்தம் இருக்கிறது. சிவவல்லவ ஜமீன் குடும்பம் பழி பாவம் நீங்கி வம்சம் தழைத்தோங்கவும் சுபசுக்கிர ஓரையில் பிறந்த மகளை பழி கொடுக்க நேரம் வந்து விட்டது. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்துமா. என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா. ஐயா, அந்த கௌரிய பலி கொடுத்துட்டீங்களா ஐயா? பலி கொடுத்திருந்தால் இப்போது நீ எதற்காக என் முன் வந்து நிற்கப் போகிறாய்? அப்படின்னா கடைசி நேரத்தில் பலி கொடுக்க முடியாமல் செய்துவிட்டாள். என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா.
கமண்டல காளி அவங்களோட காணிக்கையை ஏத்துக்க. ஜெய் கமண்டல காளி ஜெய். தம்பி விட்டாதடா, அவளை பிடா, போ. விட்டாத, அவளை பிடி. விட்டாத. ஜெய் கமண்டல காளி. நினைப்பது நடப்பதும், நடப்பதை முடிப்பதும், வேண்டியது கிடைப்பதும், கிடைப்பது நிலைப்பதும் எல்லாம் உன் செயல் தானே தாயே. பூஜையை ஏற்று வேண்டியதை நிறைவேற்றி வை தாயே. கமண்டல காளி, என் பூஜையை நிறைவேற்றி வை. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. காமாட்சி அக்கா, ராத்திரி நேரம் கூட பார்க்காம பயமே இல்லாம போயிட்டு வர தைரியமான ஆள் தான்க்கா நீ. முருகா, நமக்கு துணையா கூடவே இருக்க மாசாணி அம்மா இருக்கும்போது நான் எதுக்கிட்ட பயப்படணும்? ஆனா உன இதை சொல்லிரு. ஆனாலும் உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குதுக்கா. டேய், அதுவும் அந்த அம்மா கொடுத்ததுதான். சரி, அதை விட அக்கறைக்கு போக காத்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அனுப்பிவை. எல்லாரும் கோயில் திருவிழா கொண்டாட்டத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகும். அக்கறைக்கு போக 3 பேர் தான் இருக்காங்க. சரிடா முருகா, காசை வாங்கிட்டு அனுப்பிவை. அவங்கள கூட்டிட்டு சும்மா இருக்கிற நேரத்துல அக்கறைக்கு போயிட்டு வரேன். சரிக்கா. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இல்ல ஓடாத, நில்லுன்றால. ஏய், அக்கா, 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 காப்பாத்துங்க. என்னாச்சு பாப்பா? எப்படியாவது காப்பாத்துங்க அக்கா. என்னாச்சு? என்னாச்சு? அக்கா, அக்கா, காப்பாத்துங்க அக்கா. எதுக்கு இப்படி ஓடி வர? அக்கா என்ன பலி கொடுக்க போறாங்க அக்கா. பலியா? எப்படியாவது காப்பாத்துங்க அக்கா. யாரு? அவங்க வெளியூர். சரி, நான் இருக்கேன், நான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கியா? அக்கா, சரி, வா வா வா. ஓடாத, நில்லு. என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஓடாத. இதுல ஏறு, சீக்கிரம் ஏறு. ஏறு பாப்பா. ஏய், அவளை விட்டுடு. போகாதேன்னு சொல்றேன்ல. அக்கா, அக்கா, ஏறு வேகமா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். அக்கா, அக்கா வராங்க அக்கா. இரு, பயப்படாத, பயப்படாத. ஒண்ணும் பயப்படாத, பயப்படாத. ஒண்ணும் ஆகாது. ஏய், எங்க போனாலும் விட மாட்டேன். அக்கா, 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 அவளை கூட்டிட்டு வந்து. அக்கா, நீ பயப்படாதம்மா, பயப்படாத. போகாத. ஐயோ, நீ பயப்படாத. நீ பொறுமையா இரு, பயப்படாத. சும்மா வந்துரு. கொன்றுடுவேன். இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு.
அச்சக்கு கொஞ்சம் வேகமா போங்க. எதுக்கும் பார்க்கக்கூடாது. ஏய் ஏய் நில்லு. வேகமா போங்கக்கா, பயமா இருக்குக்கா. அவங்க வந்துருவாங்க போல இருக்குக்கா. நில்லு சொல்றேன். பயப்படாத, பொறுமையா இருங்க, நம்ம போயிடலாம். நில்லு. ஏய் ஏய் தம்பி, டேய் தம்பி, தம்பி, என்னாச்சு தம்பி? தம்பி, டேய் தம்பி, டேய் தம்பி, என்னடா ஆச்சு உனக்கு? தம்பி, இந்த அண்ணனை விட்டு போயிட்டேடா, என்னாச்சுடா உனக்கு? ஐயோ தம்பி, கண்ணை திறந்து பாருடா, இந்த அண்ணனை பாருடா. டேய் தம்பி, பாத்தீங்களா என் தம்பி நிலைமைய? ஐயோ, ஒரே தம்பி என்ன பள்ளியை விட்டுட்டு போயிட்டேடா. தம்பி தம்பி, கமண்டல காளி தாயே, இடுகாடு என்றாலும் நடுகாடு என்றாலும் இடையிடையே வந்து இடையூறுகள் பல தந்தாலும் தடையேதும் கிடையாது. உன் மகனுக்கு ஏன் இந்த கதி? என் பூஜையை உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா தாயே? உன்னை நம்பி வந்தவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் தாயே? சொல்லு தாயே, கமண்டல காளி தாயே. காலா, கலங்காதே காலா. உனது பூஜையில் எந்த குறையும் இல்லை. ஆத்ம திருப்தியோடு செய்யாத எந்த காரியமும் கெடும். இது புரிய வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். கர்ம வினைகளும் பாவங்களும் ஜென்ம ஜென்மமாக தொடரும் தொடரும். அன்று நிறைவேற்ற முடியாமல் போன காரியத்தை இந்த அமாவாசையில் நிறைவேற்றப் போகிறேன். அதே பெண், அதே ஜாதகம். அமாவாசை என்று நடுநிசையில் அந்த நரபலி நடக்க வேண்டும். நரபலி கொடுத்த ரத்தத்தினால் காளிக்கு யாகம் நடத்தினால்தான் ஜென்மம் ஜென்மமாக தீர்க்க முடியாத உங்கள் பரம்பரை சாபம் தீரும். இந்த முறையும் நாம் இந்த நரபலி யாகத்தை நடத்த முடியாமல் போய்விட்டால் உங்கள் பரம்பரை மண்ணோடு மண்ணாகிவிடும். இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போய்விடும். அதை என் காளியால் கூட தடுக்க முடியாது. ஐயா, இதெல்லாம் தெரியாம ஏதோ கோவத்துல அந்த கௌரியை கொலை பண்ண பார்த்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இப்ப சொல்லுங்க ஐயா, அந்த யாகம் நடக்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கிறேன். அதற்கு வரும் அமாவாசைக்குள் அந்த கௌரி இங்கு வர வேண்டும். நான் போடும் வட்டத்திற்குள் வந்து அமர வேண்டும். நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கௌரி இங்கு வர வேண்டும். அதே சமயம் எக்காரணம் கொண்டும் அவளுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. உங்கள் மேல் துளி அளவு சந்தேகம் வந்தாலும் அந்த கௌரி உங்கள் பேச்சை கேட்க மாட்டார். இதற்கு மேல்
உங்கள் பரம்பரையின் தலையெழுத்து உங்கள் கையில். ஐயா, கண்டிப்பா நாம இதை செஞ்சு முடிப்போம் ஐயா. ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி. கௌரி பாப்பாக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஐயா, இந்த பவுடரையும் சேர்த்து பில் பண்ணுங்க. $1150. 1150? என்கிட்ட இவ்ளோ காசு இல்லையே. ஐயோ, என்கிட்ட 450 ரூபா தான் இருக்கு. என்னாச்சுமா? சீக்கிரம் பணத்தை கொடுமா. ஐயா, என்கிட்ட 450 ரூபா தான் இருக்கு. பஸ்ஸுக்கும் இதுல தான் எடுக்கணும். ஏமா, 450 ரூபா வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பொருள் எடுத்தியா? ஏன் பாப்பாவுக்கு பிடிக்கும், பசுமாட்டுக்கு பிடிக்கும்னு அள்ளி போட தெரியுதுல்ல? எவ்வளவு காசு கொண்டு வந்திருக்கியோ அந்த அளவுக்கு எடுக்க வேண்டியதானே? இல்லைங்கய்யா, ஏதோ யோசனையில வந்துட்டேன். எந்த வேலைக்கு வந்தியோ அதுல கவனமா இரு. எனக்குன்னு எங்க இருந்து தான் வந்து சேர்றீங்களோ, எடுத்த எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல வச்சுட்டு கையில இருக்கிற காசுக்கு மட்டும் பொருளை எடுத்துட்டு போ. சீக்கிரம் கிளம்பு. அண்ணே, அண்ணே, அந்த பில்லோட சேர்த்து இந்த பொருளுக்கும் பில் போட்டுருங்க. சரிப்பா, நானே பே பண்றேன். சின்னையா, நீங்க உங்க பொருளுக்கு மட்டும் பணம் கொடுங்க. அப்போ உன் பொருள்? நான் காசு இருக்கிற அளவுக்கு வாங்கிக்கிறேன். வாங்கின பொருள் எதையும் திருப்பி கொடுக்க வேண்டாம், நானே பணம் கொடுக்கறேன். ஓகேவா? இல்ல சின்னையா, வேண்டாம். ஏமா, நான் வியாபாரம் பார்க்க வேணாம், நீயும் கொடுக்க மாட்டேங்கிற, கொடுக்கற வரையும் விட மாட்டேங்கிற. என்னது, அவர் பணம் கொடுக்கணுமா வேணாமான்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு வாங்க. அண்ணே, அவங்கள விடுங்க. நீங்க மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சேர்த்து பாருங்க. இந்தாங்க, எடுங்க. நான் பாத்துக்கிறேன். சார், 1870 ஆச்சு சார். 1870? ஆமா. ஐயோ, தேங்க்யூ. வெளியே வெயிட் பண்ணுங்க, பார்சல் வந்து. ஓகேண்ணே, நாங்க வெயிட் பண்றேன். நீங்க போங்க. இந்தாமா, பார்சல் வந்துடும், போமா. இந்தாங்க சின்னையா, இதுல 400 ரூபாய் இருக்கு. என்னது இது? நீங்க பில்லுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான் இது. இதுல 400 தானே இருக்கு, மிச்சம்?
அது ஊருக்கு வந்ததும் நான் கொடுத்துறேன் சின்னையா. ம் சரி, இருக்கிறத என்கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு பாத யாத்திரையாவா போவ? சின்னையா, இதுல 350 ரூபா இருக்கு. மிச்சத்தை ஊர்ல வந்து தரேன், சரியா? ஒண்ணு பண்ணு, வாங்கின பொருள்லாம் என்கிட்ட கொடுத்துரு, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கோ. ஓகேவா? போ. இந்தாங்க சின்னையா. பாருடா, உண்மையிலே உனக்கு வைராகியம் ஜாஸ்தி தான். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எனக்கு உன் பொருளும் வேணாம், பணமும் வேணாம். சின்னையா, நீங்க எதுக்கு பணம் கொடுத்துட்டு? நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் கடனா கூட பணம் வாங்கினதே இல்ல. என்ன முதல்ல கடங்காரி ஆக்கின பாவம் உங்களுக்கு வேண்டாம். ஊருக்கு வந்ததும் நான் பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். நல்ல பாலிசியா தான் வச்சிருக்க. நான் ஒன்னும் உனக்கு கடனா கொடுக்கல, இனாமா தான் கொடுத்தேன். ஏன்னா இந்த பணத்தை வச்சு நான் ஒன்னும் பண்ண போறது இல்லை. கையில இருந்தா வெட்டியா தான் செலவு பண்ணுவேன். இப்ப பண்ணது உருப்படியான செலவு தான். That's it. நீ வக்கீல் கிட்ட எதிர்வாதம் வைக்கிறியா? அதுக்கும் ஒரு பதில் கைவசம் இருக்கு துர்கா. தாங்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ வச்சுக்கோ. அது ரொம்ப நாள் வேலை பார்த்தவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகல, அப்புறம் எப்படி எனக்கு போனஸ் கொடுப்பீங்க சின்னையா? நான் ஒன்னு சொல்லவா? நீ மட்டும் படிச்சிருந்தா என்னை விட பெரிய வக்கீலா இருப்ப. சரி, இப்ப நான் சொல்ல போற பதிலுக்கு மட்டும் சரியான எதிர்கேள்வியை வச்சுட்டேனா நீ என் பணத்தை திருப்பி கொடுக்கலாம். தாங்கிட்ட வேலை செய்யறவங்க அவங்க வேலையை சிறப்பா செஞ்சா இன்சென்டிவ் கொடுப்பாங்க, அதாவது ஊக்கத்தொகை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சன்மானம். என் வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடை உன் கையால தான் சாப்பிட்டேன். சாப்பாடு சூப்பர்னு முதல் வாய் எடுத்து வச்சதுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த பணத்தை அந்த சூப்பர் சாப்பாட்டுக்கு நான் கொடுக்கிற சன்மானமா வச்சுக்கோ. இதுக்கு மேலேயும் நீ பணத்தை திருப்பி கொடுத்துதான் ஆவேனா அதுக்கு பேரு வைராகியம் இல்ல, பிடிவாதம். இதுக்கு எதிர்கேள்வி எதுவும் உண்டா? சின்னையா, நீங்க பயங்கரமான ஆளுதான். துர்கா நம்ம ஆளாச்சேன்னு ஆசைப்பட்டு கொடுத்த காசை வச்சுக்க சொல்றதுக்கு இவ்வளோ பெரிய வாதம் பண்ண வேண்டியிருக்கு. யாருன்னே தெரியாத அந்த குடிகாரம் பொண்ணுக்கு படிக்க காசு கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பழக்கப்பட்ட, எனக்கு சோறாக்கி போடுற என் துர்காவோட கௌரி பாப்பாவுக்கு படிக்கிற பொருளை வாங்கறதுக்கு காசு கொடுத்தா அது தப்பா? கௌரிக்கு இந்த சின்னையாவோட கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துரு. சரியா? என் கூட கார்ல வரியா? வேண்டாம் சின்னையா, நான் பஸ்ல போய்க்கிறேன். அதுவும் சரிதான். இந்த நேரத்துல வண்டியில போய் இறங்குனா எவனாவது ஏதாவது கிளப்பி விடுவான். சரி, நீ பார்த்து பத்திரமா போ, கிளம்பு. சின்னையா. என்ன துர்கா? ரொம்ப நன்றி சின்னையா. என்ன புதுசா நன்றி எல்லாம்? இல்ல சின்னையா, அன்னைக்கு நீங்க பண்ண உதவிக்கு கூட நான் நன்றி சொல்லல. உன் நன்றி எல்லாம் சேர்த்து வச்சுக்கோ, மொத்தமா ஒரு நாள் சொல்லிக்கலாம். சரியா? சரி, பார்த்து போ.
அழுதா துக்கம், சொன்னா வெக்கங்கிற மாதிரி நம்ம மனசுல இருக்கிறத சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு இந்த அம்மன் தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். ஆமா, கையில என்ன அது நோட்டு? உங்களுக்கு உங்க வேதனை, எனக்கு ஏன் வேதனை. 1000 கப்பில நழுவுன கப்பிங்கிற மாதிரி எப்படா கல்யாணம்னு தெரியற இந்த ஆம்பளைங்களுக்கு மத்தியில அசோக் மட்டும் கல்யாண பேச்சை எடுத்தாலே பிடியே கொடுக்க மாட்டேங்கிறான். சரி, நாமளாவது ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஏய், நான் கேட்டது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? நான் கேட்டதுக்கும் நீ சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குக்கா. இந்த கோவில்ல ஒரு ஜோசியக்காரர் இருக்காராம். ஜாதகத்தை பார்த்ததுமே உள்ளது உள்ளபடி புட்டு புட்டு வைப்பாராம். அவர்கிட்ட அசோக்கோட ஜாதகத்தை காட்டி ஏன் அவன் கல்யாணம் தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு கேட்கதான் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது அசோக்கோட ஜாதக நோட்டுன்னு ஒத்த வார்த்தையில சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு முழுங்கிட்டு இருக்க? காவேரி, இந்த ஜோசியக்காரர் பத்தி வீட்லயே சொல்லியிருந்தனா அர்ஜுனோட ஜாதகத்தையே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அர்ஜுன் ஜாதகத்தை எதுக்கு எடுத்துட்டு வரணும்? ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல, வம்சம் எப்ப விருத்தி ஆகும்னு கேட்டிருப்பேன். அண்ட நிழல் இல்ல, ஆனா பேரு ஆலமரங்கிற மாதிரி ஜமீன் பரம்பரைன்னு பெருசா பீத்திக்கிறோம். ஆனா வாரிசு எங்கன்னு கேட்டா வாய பொத்திக்கிறோம். இதுக்கு எப்பதான் ஒரு வழி பிறக்குமோ? எல்லாம் தலையெழுத்துப்படி தானே நடக்கும். வாங்க. என்னக்கா, உள்ள சாமிய கும்பிடுற கூட்டத்தை விட இங்க இவ்ளோ கூட்டம் இருக்கு? நானும் உன் கூட தானே வரேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இரு கேப்போம். ஏமா, இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேண்டுதல்மா. வேண்டுதலா? பூட்டை மாட்டி விட்டுட்டு போறதுல என்ன வேண்டுதல்? மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு ஒரு பூட்டை வாங்கி பூட்டிட்டு அம்மனை மனசுல நினைச்சிட்டு பிரகாரத்தை சுத்தி வந்து நம்ம பூட்டை சரியா திறந்துட்டா நம்ம நினைச்சத இந்த அம்மன் கண்டிப்பா நிறைவேற்றுவாம்மா. அதுக்கு தான் இந்த கோயில்ல உள்ள அம்மனுக்கு பூட்ட அம்மனே பேர் வந்துச்சு. உண்மையாவாமா சொல்றீங்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இது ஒன்னும் மூட நம்பிக்கையில வந்த பழக்கம் இல்லம்மா. கஷ்டங்கிற இந்த பூட்டை நம்பிக்கைங்கிற சாவியால திறக்கணும். அந்த நம்பிக்கைய இந்த அம்மன் மேல முழுசா வைக்கிறவங்களுக்கு கஷ்டம் கடுகு வெடிக்கிற மாதிரி காணாமலே போயிடும்மா. இத நான் மட்டும் இல்ல, இங்க வர எந்த பொண்ணுங்களை கேட்டாலும் இதத்தான் சொல்லுவாங்க. நான் சொல்றப்ப இத நம்ப மாட்டீங்க. நீங்க ஒரு விஷயத்தை வேண்டி அது நிறைவேறும் போதுதான் இத நம்புவீங்க. நம்பி செஞ்சா இந்த பூட்ட அம்மன் நிறைவேற்றி காட்டுவாமா. நான் வரேம்மா. அக்கா, நம்ம கேள்விப்பட்டு வந்தது உண்மைதான்க்கா. சத்யா எங்க? இங்கதான்க்கா இருந்தா. எங்க போனான்னு தெரியலையே. பிண்டத்துக்கு இருக்காது தண்டத்துக்கு இருக்குன்னு சொல்ற மாதிரி எதுக்கு இருக்கோன்னே தெரியாம ஒருத்தி இருந்துகிட்டு நம்ம உசுர வாங்கிட்டு இருக்கா. ஏண்டி அத்தை, சொல்லாம கொள்ளாம எங்க போன? அத்தை இல்லத்த, அந்த அம்மா பூட்டு அம்மனை பத்தி சொன்னதும் அம்மனுக்கு போட்டு போட்டு வேண்டிக்கலான்னு போட்டு வாங்கிட்டு வந்த அத்தை. அப்படி என்ன வேண்டி ரெண்டா கிழிக்க போற? அத்தை, இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு பெத்து கொடுக்காத ஒரு பாவியா நான் இருக்கேன்.
எனக்கு ஒரு புள்ள வரம் வேணும்னு நான் வேண்டிக்க போறேன் அத்தை. இந்த புத்தியாவது இருக்கே, போய் வேண்டிக்கோ போ. சரி சரிங்க அத்தை. சத்யாவுக்கும் புள்ள இல்லைங்கிற வழி இருக்குக்கா. இருந்தா சரிதான். என்ன கௌரிமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, சித்தி வரேன்னு சொல்லியிருந்தா, அதான் காத்துட்டு இருக்கேன். நான் வேணும்னா கூட இருக்கவா? வேண்டாம், அதோ துர்கா வந்துட்டா பாருங்க. சரி கௌரி அம்மா, எங்க வீட்டுக்கும் வா, நான் கிளம்புறேன். கௌரி போலாமா? என்ன துர்கா அதுக்குள்ள வந்துட்ட? இன்னும் கொஞ்சம் லேட்டா வருவேன்னு நினைச்சேன். இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நானே லேட் ஆயிடுச்சுன்னு பறந்து அடிச்சுட்டு வரேன். எதுக்கு இந்த பதட்டம்? நானே வந்துடுறேன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. சரி வா போலாம். என்றைக்கோ மண்ணோடு மண்ணாக போக வேண்டிய இவள் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் உயிரோடு இருக்கிறாள். அந்த கௌரி இங்கு வர வேண்டும். ஐயா வராரு. ஐயா என்ன துர்கா? என்னங்கய்யா கௌரிய அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல துர்கா, கௌரிமாவை பாக்குறப்ப வாயுள்ளவ உள்ளையா வாழைப்பழம் கொண்டு வந்தவ வெளியவான்னு நம்ம ஊர் பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. நல்லது பண்ணலான்னு நம்ம ஊருக்கு வந்தா பாப்பா அசால்ட்டா வேணான்னு சொல்லுது. நானும் போனா போகுதுன்னு அமைதியா விட்டுட்டேன். எனக்கும் ஐயாவை பார்க்கும்போது ஆடு நினைதுன்னு வேங்கப்புலி விழுந்து விழுந்து அழுதுச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஐயா அமைதியாயிட்டாரா இல்ல என்ன அனுப்ப வழி பார்த்துட்டு இருக்காரான்னு தெரியல. சேச்சே, என்ன கௌரிம்மா, என்ன பார்த்தா சின்ன புள்ள கூட கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரியா தெரியுது? மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சே பழக்கப்பட்டவன், நம்ம ஊருக்கு நல்லது பண்ண முடியலையேன்னு ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். ஆதங்கப்பட்டு என்ன பண்றது? ஊரே வேணான்னு சொல்லும் போது நான் எதிர்த்து பண்ண முடியுமா சொல்லு? நானும் உங்களை மாதிரி தான் ஐயா. நல்லது செஞ்சே பழக்கப்பட்டுட்டேன். என் ஊருக்கு ஒண்ணுனா சும்மா விட்டுருவேனா? அண்ணா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, இப்போ ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா ஜனா, மறந்தே போயிட்டேன். துர்கா ஐயா, நாங்க வந்த வேலை முடிய போகுது, அதனால திரும்ப ஊருக்கு சீக்கிரமா கிளம்பிடுவோம். உன்னோட வேலையும் சின்சியாரிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதனால நீ இங்க செஞ்ச வேலைய சென்னைக்கு வந்து செய்யணும். அது மட்டும் இல்ல, சென்னையில நம்ம கிட்ட நிறைய கம்பெனிங்க இருக்கு. நீ விருப்பப்பட்டா
அதுலயும் ஒரு வேலை போட்டு கொடுக்கறேன். வீட்லயும் வேலை, கம்பெனியிலயும் வேலை, கை நிறைய காசு. அப்புறம் கூடவே கௌரியையும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறேன். இங்க மாதிரியே அங்கேயும் இருக்கலாம். என்ன சொல்ற? கௌரி, நான் சொல்லல பெரியய்யா தங்கமானவர்னு. மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுல ஐயாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. பாத்தியா பாத்தியா நம்மள பத்தி எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காரு. சென்னையில எனக்கு வீட்லயும் வேலை, கம்பெனிலயும் வேலை, உனக்கு அங்க நல்ல ஸ்கூலு. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கௌரி, இதோட நம்ம கஷ்டங்கள்லாம் ஒழிய போகுது. ஐயா, நாங்க சென்னை. ஐயா பெரியவரே, நான் உங்களை வேங்க புலின்னு சொன்னதுல தப்பே இல்லை. இந்த ஆடுங்க கஷ்டப்படுறத பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். நாங்க சென்னைக்கு வரல. என்ன கௌரி சொல்ற? ஐயா எவ்வளவு பெருந்தன்மையா நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சு நம்மள சென்னைக்கு கூட்டிட்டு போய் அவர் வீட்லயும் கம்பெனிலயும் வேலை போட்டு கொடுக்கறேன்னு சொல்றாரு. அத போய் வேண்டாங்கற? இங்க இருந்து கைக்கும் வாய்க்கும் மட்டும் சம்பாதிச்சா போதுமா? நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு நம்ம கையிலயும் 4 காசு வேணும்ல. ஏன் துர்கா, என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறப்போ எனக்கு என்ன சொல்லி அனுப்புவ? ஞாபகம் இருக்கா? முன்ன பின்ன தெரியாதவங்க சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவல்ல. இப்போ நீயே போக பாக்குற. எனக்கு சாக்லேட்டும் ஐஸும்னா உனக்கு கம்பெனிலயும் வீட்லயும் வேலை, அவ்வளவுதான். கௌரி, அது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட. ஐயா அப்படியா? நம்ம ஊர் ஜமீன் ஐயா, ஊருக்கே நல்லது செய்யணும்னு வந்தவர். இப்போ நான் வேலை செய்யறதே அவர் வீட்டுலதான். இதுக்கு மேல என்ன வேணும்? துர்கா, தெரியாத தேவதைய விட தெரிஞ்ச பேய் எவ்வளவோ மேல்னு சொல்லுவாங்க. தெரியாத ஊர்ல போய் கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு சொந்த ஊர்ல சந்தோஷமா வாழலாமே. கால் வைத்து கஞ்சினாலும் கவலை இல்லாம குடிக்கணும். ஐயா, நாங்க சென்னைக்கு வரல. துர்கா, வா போலாம். கௌரி, துர்கா சொல்றேன்ல, வா போலாம். அண்ணே, இருந்தாலும் இந்த குட்டி பிசாசுக்கு இவ்வளவு திமிர ஆகாதண்ணே. இவ சொல்றதுதான் சட்டம்னு ஆடுறா. பொருடா, ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். இவளை நம்ம வழிக்கு கொண்டு வர ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காமலா போயிடும். கிடைக்கும். கிடைச்சிட்டா
அம்மா தாயே, உன் ஆசீர்வாதத்தால பூட்டை சரியா திறந்துட்டேன். என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு தாயே. அம்மா, என் வாழ்க்கையில எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் அந்த கௌரி அம்மன் கிட்ட தான் சொல்லுவேன். இப்போ நான் அந்த கௌரி அம்மனோட அவதாரமா நினைச்சு என் கஷ்டத்தை சொல்றேன். நான் என்ன பாவம் பண்ண, என் புருஷன் என்ன பாவம் பண்ணாரு, இந்த குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்கேயோ நடந்த தப்புக்கு தண்டனையா நான் தான் பலியாடா இருக்கேன். ஒரு பொண்ணா பிறந்தவ எப்ப தாய்மை அடைறாளோ அப்பதான் அவ பொண்ணா பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும் சாமி. என் வயித்துல ஒரு குழந்தை உண்டாக நீதாமா அருள் புரியணும். என்ன பூட்ட மாட்டிட்டியா? மாட்டிட்டா அத்தை. அம்மனை நல்ல மனசுல வேண்டிக்கிட்டு பிரகாரத்தை சுத்தி வந்து கரெக்டா பூட்ட திறந்துரு. அப்பதான் வேண்டுதல் நிறைவேறுமா. சரிங்க அத்தை. போ. அதனால நீ இங்க செஞ்ச வேலைய சென்னைக்கு வந்து செய்யணும். வீட்லயும் வேலை, கம்பெனியிலயும் வேலை, கை நிறைய காசு, அப்புறம் கூடவே கௌரியையும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறேன். எனக்கு சாக்லேட்டும் ஐஸ் சொன்னா உனக்கு கம்பெனிலயும் வீட்லயும் வேலை, அவ்வளவுதான். நாங்க சென்னைக்கு வரல. துர்கா, சொல்லு கௌரி. என் மேல ஏதாவது கோவமா துர்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கௌரி. அப்ப நாம சென்னைக்கு போக வேண்டாம்னு சொன்னதுக்கு வருத்தமா துர்கா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உதட்டுல இருந்து மட்டும்தான் வருது துர்கா, உண்மையை சொல்லு. அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ வீட்டுக்கு போ. நான் வேலை செஞ்ச வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வரேன். பாத்து போ. துர்கா, நழுவாத துர்கா. உன் மனசுல வருத்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. கௌரி சொல்றத இந்த ஊரே கேட்கும் போது நான் கேட்க மாட்டேனா? சரி, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நான் அப்புறம் வரேன். வரேன்.
எதுக்கு கௌரி சென்னைக்கு போக வேண்டான்னு சொல்றா? பேசாம அவகிட்டே கேட்டுலாமா? துர்கா, சொல்லு கௌரி. ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டுடு, மனசுக்குள்ளேயே வச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கௌரி. நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன். இவ இன்னைக்கு இந்த பூட்டை திறந்த மாதிரி தான் எனக்குன்னே வந்து சேர்ந்திருக்கா பாரு. நல்ல வேளை நான் போல. ஐயோ அக்கா, இது கூட திறக்கலக்கா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ மாட்டின பூட்டு எதுன்னு உனக்கு தெரியாதா? கரெக்டா திறந்து தொலை. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால இந்த பூட்டை திறக்க முடியாது. நீ சரியான பூட்டுல சாவி போட்டு திறந்தாலும் அந்த பூட்டும் திறக்காது. உன் மனசுல நினைச்ச விஷயமும் நிறைவேறாது. என்னக்கா, ஏதோ பறக்காது மலை ஏறாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. காதுல தீய வச்சு கொளுத்த. நேரம் கெட்ட நேரத்துல இவ வேற ஒருத்தி. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? கரெக்டான பூட்டை திறந்தா கூட திறக்காதுன்னு சொல்ற. இது என்ன மாய மந்திர பூட்டா? அதெல்லாம் திறக்கும். ஏய், நீ திறந்து பாருடி, கண்டிப்பா திறக்கும். இந்த ஆள் கிடக்குறான். மகளே, வீணா முயற்சி பண்ணாத. அந்த பூட்டுக்கெல்லாம் சாவி அவ கையில இருக்கு. அவ மனசு வச்சாதான் உன்னால பூட்டை திறக்க முடியும். நீ நினைச்சது நடக்காது. அதுக்கு காரணம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப எனக்கு குழந்தை பாக்கியம்? உன் கேள்விக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஹேய், இவன் கிடக்குறான் கிறுக்கு பையன். வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா செத்து போறவன். இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்க போலாம்.
அறிவில்ல இப்படி தட்டி விட்டு நிக்கிற? ஐயோ ஐயோ அக்கா அக்கா இங்க பாருங்களேன். முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. இனி அந்த அம்மன் தான் உங்களை காப்பாத்தணும். இனி உங்களை அந்த அம்மன் நினைச்சா மட்டும்தான் காப்பாத்த முடியும். உன் பையன் ஜாதகத்தை அழிச்சது ஜலம் இல்ல, இந்த ஜகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற அம்மன். அவ முடிவு பண்ணிட்டா. உன் பையன் கையால கழுத்துல தாலி வாங்க போறாளே, அவ உங்க குடும்பத்தை மொத்தமா அழிக்க போறா. ஐயோ என்னக்கா? என்ன அப்படி பாக்குற? பையன் தன் கழுத்துல எப்படா தாலி கட்டுவான், எப்படா உன் குடும்பம் மொத்தத்தையும் அழிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கா ஒருத்தி. உன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே உன் குடும்பத்துக்கு அழிவு கால ஆரம்பம் தான். யோ, உன் வாய கழுவியா முதல்ல. சாமி கும்பிட வந்த இடத்துல ஒரே அபசகுணமாவே பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன, நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ மனுஷியாவா இருக்க? அக்கா அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஐயோ அக்கா, உங்களை மனுஷ இல்லைன்னு சொன்னார்ல, அத சொல்லல. அதுக்கு முன்னாடி சொன்னது உண்மையான்னு கேட்டேன். இத பாரு, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீ வேற என்ன கடுப்பேத்தாத. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு வந்தா அங்க ஒரு கொடுமை தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடுங்கிற மாதிரி எப்படி நம்ம முன்னாடி வந்து நிக்கிறான் பாரு, ஆளும் மூஞ்சியும். நான் சொன்னதுதான் நடக்கும். உன் குடும்பம் அழிய போகுது. அந்த அம்மன் எழுதி வச்ச கணக்கு. யோ, பைத்தியமா நீ? உனக்கு என்னையா வேணும்? காசு ஏதாவது வேணும்னா சொல்லு, 5 10 போடுறேன், பொறுக்கிட்டு போ. பசிக்குதுன்னா சோறு வாங்கி தரேன். எதுக்கு இப்படி அபசகுணமா பேசி எங்க உசுர வாங்குற? உன் உசுர நான் வாங்கல, வாங்க ஒருத்தி வரப்போறான்னு உன்னை எச்சரிக்கிறேன். இவளுக்கு குழந்தை இல்லைங்கிறதும் உன் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறதும் காலத்தின் கட்டாயம். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த நிமிஷம் நீ இங்க நிக்கிறதும் நான் உன்னை எச்சரிக்கிறதும் காலத்தின் கட்டாயம்தான். யோ, நீ என்னத்தையோ உளறிட்டு கட. வாங்க போலாம். காலங்காத்தால நான் யார் மூஞ்சில முழிச்சுனே தெரியல. கண்ட கண்ட பைத்தியத்துக்கிட்ட எல்லாம் பேச வேண்டியிருக்கு. வா போலாம். அக்கா ஆள போ போ. நீ எதுவும் நம்ப வேண்டாம். ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நம்பித்தானே ஆகணும். அக்கா அக்கா அக்கா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அந்த ஆள் ஏதோ சொல்ல வர மாதிரி தோணுது. கொஞ்சம் பொறுமையா கேட்டா என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சிரும். அதுக்கு இல்லக்கா, நம்ம போய் என்னன்னு கேட்டு வந்துருவோம். போடி பொச கேட்டவளே. அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொல்றத கேட்க சொல்றியா? ஆளை பார்த்தா தெரியல பொய் சொல்றவன்னு. இவனுங்க கிட்ட பேச்சு கொடுத்தாலே நம்மள மைக்கி பணம் பறிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும்னு சொல்லி நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. புலிவால புடிச்ச கதையா இவனுங்களை விடவும் முடியாம புடிச்சுக்கவும் முடியாம படாத பாடு படணும். வா. அக்கா அக்கா அக்கா, அந்த ஆளை பார்த்தா
அப்படிப்பட்ட ஆளு மாதிரி தெரியலக்கா. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நம்ம போய் முதல்ல என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஒருவேளை ஏதாவது சொல்லி பூஜை பண்ணணும், ஏற்பாடு பண்ணுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துருவோம். இப்படியே நாம கேட்காம போனா அந்த ஆளு என்ன சொல்ல வந்தாருன்னு தெரியாம அதையே மனசுல போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும்க்கா. ஒரு எட்டு என்னன்னு கேட்டு வந்துடலாமே. சரி வந்து தொலை. கண்ட பைத்தியம் பேச்செல்லாம் கேட்கணும்னு தலையில எழுதியிருந்தா மாத்தவா முடியும்? ஏய் நீ இங்கே இரு, நாங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வரோம். சரிங்க அத்தை. வா. நாலு பேருக்கு சோறு வாங்கி கொடு, உன் பிரச்சனை முடிஞ்சிடும். போ. உன் அம்மாவை முதல்ல பாரு, அந்த அம்மாவோட அருள் கிடைக்கும். போ. நீ செஞ்ச பாவம் உன்னை சும்மாவே விடாது. வந்துட்டிய? எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. அவ வர வைப்பா. சொல்லு. யோ ரொம்ப ஓவரா பேசாத. என்ன வேணும் உனக்கு? காசா பணமா சோறா? என்ன வேணும்னு சொல்லு, நாங்க தரோம். அதை விட்டுட்டு அது சொட்ட இது நொட்டன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எனக்கு தேவையானத உன்னால கொடுக்கவே முடியாது. ஆனா உனக்கு தேவையானத நான் கொடுத்துட்டேன். அத நம்புறியா இல்லையா? ஐயோ, நீங்க அக்கா பேசினத மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்பணும், நம்பித்தான் ஆகணும். யோ சும்மா நம்புனா எப்படியா நம்புறது? நான் சொல்ற 3 விஷயத்தை செஞ்சு பார், அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. அதான பார்த்தேன். என்னடா இன்னும் விஷயத்துக்கு வரலையேன்னு. காவேரி, நான் சொல்லல? இவனுங்களோட பொழப்பே இதுதான். அசந்தவன் தலையில அம்மிக்கல்ல போடு, முழிச்சவன் கண்ணுல மிளகா பொடிய போடுங்கிற மாதிரி தான் இவனுங்க பண்ணுவானுங்க. இவனை போய் நம்புற பாரு. ஐயோ அக்கா, அவர் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. ஏன்க்கா அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற? ஏய், உனக்கு இன்னும் அடி புரியல? முதல்ல 3 விஷயத்த பண்ண சொல்லுவானுங்க. அது எப்படியும் சரியா நடக்காது. நீங்க ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டீங்க, நானே வந்து பண்றேன்னு வருவான். வீடெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்குவான். எப்படியெல்லாம் சுருட்டலான்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவான். நாம ஐயோ போச்சே போச்சேன்னு உக்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். சென்னைக்கு போயிட்டா கை நிறைய சம்பாதிக்கலாம், கௌரிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஆனா கௌரி சென்னைக்கு வர மாட்டேங்கிறா. ஏன் இப்படி சொல்றா? ஒன்னும் புரியல. சார் வாங்க சார். அண்ணே ஜில்லுன்னு ஒரு இளநீ வெட்டுங்கண்ணே. முக்கியமா இளநீ முத்தாமலும் இருக்கணும், ஆனா முத்தியும் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், தேங்காய் இல்லாமலும் இருக்கணும், ஆனா கொஞ்சம் தேங்காய் இருக்கலாம். வள 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 வளன்னு ஒரு இளநீ வெட்டுங்கண்ணே. அண்ணே முக்கியமா இளநீ 2 சொம்பு ஃபுல்லா வரணும்னு அப்படி ஒரு இளநியை வெட்டுங்க. ஓ, வழுக்கியா கேட்குறீங்களா? வழுக்கியாவா? ஆமாங்க சார், அதுக்கு பேர் வழுக்க இளநீ. அதில் தான் சில்னஸும் இருக்கும், நீங்கள் கேட்குற இனிப்பும் இருக்கும். ஆனால் 2 சொம்பு தண்ணி கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 2 இளநீ வெட்டணும். வெட்டிடலாமா? இல்லைண்ணே, நீங்கள் ஒரு இளநியை வெட்டுங்க. சரிங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கத்தி ரொம்ப ஷார்ப்பு. ஓ, ஓகே ஓகே ஓகே. இந்தாங்க, பிடிச்சி பாருங்க. தேங்க்ஸ்ண்ணே. பிரமாதமாக இருக்கும். அண்ணே, ஸ்ட்ரா இல்லையா? ஸ்ட்ராலாம் இல்லை சார், அப்படியே குடிங்க.
அப்படி அப்படி எப்படி குடிக்கிறது? ஏய் துர்கா. சின்னையா. ஏய் என்ன வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா சின்னையா. சரி, உன் வீடு இந்த பக்கம் இல்லையே, ஏன் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு? நான் வேலை செஞ்ச வீட்ல கொஞ்சம் காசு வாங்கணும், அதான் இந்த பக்கமா போறேன். சரி சரி. ஏன் இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? சின்னையா, இளநியை இப்படி குடிக்க கூடாது. என்ன இளநீ குடிக்கிறதுக்கு வேற பெரிய வித்த இருக்கா என்ன? சரி, எப்படி குடிக்கணும் சொல்லு. சின்னையா, இளநீ வெட்டின இடத்துல நம்ம உதட்ட அதுல நல்லா அழுத்தி பதிய வைக்கணும். இங்க உதட. சரி. அப்படியே இளநிய மெல்ல மெல்ல மேல தூக்கிக்கணும். ஓ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்கணும். அப்படி குடிக்கும் போது நம்ம உதட்டுக்கும் இளநிக்கும் இடைவெளி வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இளநீ நம்ம ட்ரெஸ்லயே ஊத்திரும். அதுக்கப்புறம் இளநிய குடிச்சு முடிச்சிட்டு இளநிய தலைக்கு மேல இருந்து கீழே இறக்கும் போதுதான் நம்ம உதட்ட இளநில இருந்து வெளியே எடுக்கணும். இளநீ குடிக்கிறதுல இவ்ளோ டெக்னிக்கலா இருக்கா? சூப்பர். சரி சரி, குடிங்க. உனக்கு இந்த இளநீ எப்படி குடிக்கிறதுன்னு டீச் பண்ற ஐடியா இருக்கா? அப்படினா? இல்ல, இப்ப நீ சொன்னதை மட்டும் இளநீர் எப்படி குடிப்பது அப்படின்னு ஒரு டாபிக்க சோஷியல் மீடியால போட்டோன்னு வச்சுக்கோ. வியூஸும் ஃபாலோவர்ஸும் அதிகமாகி உனக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். சேனல் நேம் கூட என்ன தெரியுமா? துர்கா சேனல். எப்படி இருக்கு? என்ன சின்னையா, கிண்டல் பண்றீங்களா? ஏய், நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். இல்ல சின்னையா, அப்படிலாம் சொல்லி கொடுத்தலாம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்ல. ஓ. சரி சரி, இளநிய விட்டுட்டு அப்படியே கையிலே வச்சிருக்க கூடாது, அதோட டேஸ்ட் போயிடும். சரி சரி, இப்ப குடிக்கணும் அவ்வளவுதானே? நீ சொன்ன மாதிரியே நான் இப்ப எப்படி இளநீ குடிக்கிறேன்னு மட்டும் பாரு. சூப்பர். சரி சின்னையா, நான் கிளம்புறேன். சரி. சின்னையா, சின்னையா, தேனி, தேனி, சின்னையா. இளநீ தேன் மாதிரி தான் இருக்கு. போயிடுங்க, போங்க சின்னையா. சின்னையா. ஏய் துர்கா, நல்லா பிடிச்சுக்கோ, நல்லா பிடிச்சுக்கோ. துர்கா, என் முகம் வேற சுமாரா இருக்கு. தேனி கொட்டுச்சுன்னா அங்கங்க வீங்கி, ஐயோ எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, சரி, இப்ப என்ன பண்றது? போ போ. ஐயோ, இந்த தேனி போகவே மாட்டேங்குதே. இந்த தேனி ஏன் இப்படி பண்ணுது? போ போ போ. ஏய், நல்லா நல்லா மூடு, நல்லா மூடு.
இல்லனா இந்த தேனி எல்லாம் கொட்டி அப்படியே முகமே மாறி போயிடும். ஐயோ, ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி ஆயிடும். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வெறும் பயம் மவ என் பையன் கூட பட்ட பகல்ல கரும கரும. இந்த கன்றாவையெல்லாம் கண்ணால பார்க்க வேண்டியிருக்க. அவள ஜனா, அமைதியா இரு. இந்த கன்றாவியை இப்படியே விட்டுட்டா அந்த இழவெடுத்தவ நாளைக்கு அசோக விரும்புறேன்னு நடு வீட்டுல வந்து நிப்பான. அந்த வீணா போன குட்டிச்சாத்தான வச்சு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. அப்புறம் இந்த ஊரே சேர்ந்து அசோக அந்த சிறுக்கி கழுத்துல தாலி கட்ட சொல்லுவானுங்க. அத நம்ம வேடிக்கை பார்த்து நிக்கணுமா? அது நடக்க கூடாதுன்னு நம்ம ஜமீன் பரம்பரை மானம் கத்துல பறக்க விட மாட்டானே. என்ன தடுக்காதீங்கண்ணே. ஜனா, அமைதியா இரு. சின்னையா போயிடுச்சு. சின்னையா போயிடுச்சா? எப்பாடா. ஏய் லூசு பயல, இளநீ குடிக்கும் போது அப்படி பண்ணுவ? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. இளநீ தான் தேன் மாதிரி இருக்கணும்னு இளநீக்காரங்கிட்ட சொன்னேன். உங்ககிட்ட சொன்னேன்? லூசு பயல, அறிவு கட்டவன, அறிவு கட்டவன. சே, நிம்மதியா ஒரு இளநீ கூட குடிக்க விட மாட்டேன்றானுங்க. சரி சின்னையா, நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன். சரி, நீ பார்த்து போ. அண்ணே, அந்த சிரிக்கு போறானே. ஜனா, அந்த வெறும் பயம் அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிட்டா ஒரே வெட்டுல 3 தலை. அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்கண்ணே? எனக்கு புரியல. சொல்றேன். நாம நினைச்சது நடக்கணும். நம்ம பேரும் கெட்டு போக கூடாது. அதுக்கு இதாண்டா ஒரே வழி. வண்டிய துர்கா வீட்டுக்கு விடுறா. அந்த கௌரி இங்கு வர வேண்டும். என்ன கௌரிமா, முத உன் வீட்டுக்கு வந்திருக்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறியே. என்னன்னு தெரியலங்கய்யா, உங்களை பார்த்ததும் எனக்கு பேச்சே வரல.
சின்ன புள்ள தானே, தப்பா எடுத்துக்காதீங்க. கௌரிமாவுக்கு பேசவா கத்து கொடுக்கணும்? சரி, வாங்கன்னு தான் கூப்பிடல. அட்லீஸ்ட் குடிக்கிறதுக்கு தண்ணியாவது கொடுக்கலாம்ல? தண்ணி காட்டுறவங்களுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருங்க வரேன். அண்ணே, அங்க பாருங்க. அண்ணே, சரவணன் போட்டோ இங்க எப்படின்னு? அவனுக்கும் இவங்களுக்கும் என்னென்ன சம்பந்தம்? அதே டவுட்ல தான் நானும் இருக்கேன். இப்போதைக்கு எதுவும் காட்டிக்காத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். பாம்பின் கால் பாம்பரியும். தன்னையே நம்பாத ஒருத்தன் எப்படி அடுத்த ஆளை நம்புவான்? அது அது என்ன 3 விஷயம்னு சொல்லுங்க. நான் கேக்குறேன். சொல்றேன். முதல்ல உன் வீட்டு பூச்சை அறையில இருக்கிற தேங்காவை எடுத்து உடைச்சு பாரு. உள்ள அரளிப்பூ இருக்கும். ரெண்டாவதா, உன் வீட்டு ஈசானி மூலையில இருக்கிற தீச்சட்டியில எத்தனை கங்கு இருந்தாலும், சாணம் எருவாட்டின்னு எதை வச்சு நீ எரிச்சு பார்த்தாலும் தீ பத்தவே பத்தாது. மூணாவதா, உன் வீட்டு தண்ணி தொட்டியில உப்பு அள்ளி போடு. தண்ணி கருநீலமா மாறும். அது வெறும் தண்ணி தான், விஷம்லாம் இல்ல. நம்பி குடிக்கலாம். ஏன்னா தன்னை கொல்ல வந்தவங்களுக்கு கூட தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது தான் தமிழரோட பண்பாடு. நான் தமிழச்சி, நம்பி குடிங்க. ஐயோ கௌரிமா, நான் தப்பெல்லாம் யோசிக்கல. தண்ணிக்குள்ள தூசி கிடக்குதான்னு சும்மா பார்த்தேன், அவ்வளவுதான். என்ன இது? பெரிய காரு நம்ம வீட்டுக்கிட்ட நிக்குது. ஐயா, வாமா துர்கா, சரியான நேரத்துல தான் வந்திருக்க. ஐயோ ஐயா, முதல்ல உட்காருங்கய்யா. பரவாயில்ல பரவாயில்ல. ஐயா, என்னங்கய்யா இவ்வளவு தூரம்? உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போலான்னு அத பத்தி பேசலான்னு வந்தேன். அததான் அப்பவே சொல்லியாச்சே, எங்களுக்கு இஷ்டம் இல்ல. நாங்க சென்னைக்கு வரமாட்டோம். ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இவ்ளோ தூரம் வந்து கேக்குறத நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்கய்யா. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், கௌரி சொன்ன வார்த்தைய நான் எதையுமே மறுத்ததில்ல. அதனால என்ன மன்னிச்சிருங்கய்யா. நான் சென்னைக்கு வரல. துர்கா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை சென்னைக்கு வாங்க, நல்ல வேலை, கௌரிக்கு நல்ல படிப்புன்னு சொல்லி வெறுமனே வர சொல்லிட்டேன். நான் அப்படி கேட்டிருக்க கூடாது.
சிவவல்லப ஜமீன் ஆவுடையப்பன் குடும்பத்துல மருமகளா வர்றதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த புண்ணியத்தை நீயும் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க குடும்பத்துல மருமகளா வந்துடுறியா துர்கா? அரை வைத்தியன் ஆளை கொள்ளுவான்னு சொல்லுவாங்க. இவன் முழு பைத்தியம். அதான் நம்மள கொலையா கொல்றான். நீ வா போலாம். அக்கா 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 ஒரு நிமிஷம் அக்கா. ஐயா, மூணுமே நீங்க சொன்ன மாதிரி நடந்துட்டான்னு சந்தேகப்படாத, நடக்கும். ஏன்னா உன் பையன் கட்டிக்க போற பொண்ணுதான் உன் குடும்பத்தை அழிக்க தயாராயிட்டா. ஐயா, இன்னும் எங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கவே ஆரம்பிக்கல. நீங்க சொல்றத பார்த்தா என் பையன் கல்யாணமே பண்ணாம இருக்கணுமோ? எப்போ உன் பையன் ஜாதகம் மேல தண்ணி பட்டு அழிச்சுதோ அப்பவே உன் பையனுக்கு பொண்ணு உறுதி ஆயிடுச்சு. ஐயா, அது நீ எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாம் தெரியும் துர்கா. உன்னை கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போக ஒரு ராஜகுமாரன் வரப்போறான். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்ன்றதுல உங்களுக்கு திருப்தியா? துர்கா, நீ எதுவும் பேசாத. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன்னை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு மனப்பூர்வ சம்மதம்மா. உனக்கு சம்மதம் தானே? என்ன துர்கா, கௌரிமாவை பாக்குற? தன்னோட சித்திக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை அமைய போகுதுன்னா கௌரி வேணான்னு சொல்லுவாளா என்ன? ஏ ஜனா, அண்ணே, பையனோட அப்பாங்கிற முறையில பொண்ணு வீட்டுல சம்மதம் கேட்டு வெத்தலை பார்க்க மாத்திக்கோ. இந்த அப்படி துர்கா, அசோக்குக்கு உன்னை கட்டி வச்சு உன்னை என் மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வமா சம்மதம். ஏ ஜனா, துர்காவுக்கு எல்லாமே கௌரிமா தான்டா. நீ முறைப்படி கௌரிமா கிட்ட தான் பொண்ணு கேட்கணும். சரிங்கண்ணே. கௌரிமா, உங்க வீட்டு பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சம்மதம். உங்க வீட்டு பொண்ண என் பையனுக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம், இவன் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவான். வா போலாம். அக்கா அக்கா ஒரே நிமிஷம்க்கா. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையா பொய்யாங்கிறத நான் சொல்ல வேண்டியது இல்ல. உன் வீட்டுக்கு போய் பாரு, உனக்கே தெரியும். ஆமா, இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து பேசி நிச்சயம் எல்லாம் பண்ணி போடுவாங்க. ஹே காவேரி, இவன் சொல்றத நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க?
வா போலாம். அக்கா அக்கா ஒரே நிமிஷம்க்கா. கௌரிமா, என் மேல ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருக்கு. அதனால உன் சித்திக்கு அமைய போற நல்ல வாழ்க்கைய கெடுத்துறாத. முன்னாடி எங்களை சென்னைக்கு நீங்க வர சொன்னதும் உங்க சந்தோஷத்துக்காக, இப்போ துர்காவை உங்க வீட்டு மருமகளா கூப்பிடுறதும் உங்க சந்தோஷத்துக்காக தான். ஆனா அதுல துர்காவோட சந்தோஷமும் இருக்கு. அவ சந்தோஷத்தை நான் கெடுக்க மாட்டேன். என் வீட்டு துர்காவை உங்க பையனுக்கு கட்டி கொடுக்க எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். இந்த கொடு, வாங்கிக்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்குள்ள அந்த பொண்ணோட சம்மதத்தை உன் பையன் வாங்கி இருப்பான். உங்க குடும்பம் அழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த பொண்ணுதான் உங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வரப்போறா. என்ன துர்கா, சந்தோஷமா? போ கௌரிமா, எனக்கு வெக்கமா இருக்கு. பாத்தியா ஜனா, கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன அடுத்த நிமிஷம் துர்காவுக்கு இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. அண்ணே, துர்கான்னு சொல்லாதீங்கண்ணே, மருமகன்னு சொல்லுங்க. பாருடா. கௌரிமா, நான் என்னமோ நினைச்சேன் உன்னை. ஆனா உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதான். ஏன்னா எங்க எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு எங்களை விட நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தானே கௌரிமா பேச்சுக்கு மறு பேச்சு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஐயா ஒரு நிமிஷம், குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, எல்லாம் நல்லபடியா முடியட்டும், விருந்தே சாப்பிடலாம். கௌரிமா, ரொம்ப சந்தோஷம். துர்கா இனிமே எங்க வீட்டு மருமக இல்ல, எங்க வீட்டு மக. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை சென்னையில காத்துக்கிட்டு இருக்கு. நீ உன் சித்திய பத்தி கவலையப்பட வேண்டாம். அவ எங்க கூட சந்தோஷமா இருப்பா. ஐயா, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எங்க கூட சந்தோஷமா இருப்ப, அவளை பத்தி நீ கவலையே பட வேண்டான்னு கௌரி கிட்ட சொன்ன. ஏன் துர்கா, என்னாச்சு? ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கய்யா. ஏன் துர்கா, என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா?
கிட்ட இருந்து கௌரி என்னைக்கு ஏன் கைக்கு வந்தாலோ அன்னைக்கு முடிவு பண்ண விஷயம் இது. கௌரி மாவ நான் எப்பவுமே பிரிய மாட்டேன். அவளும் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். இப்போ நான் இந்த முடிவு எடுத்தா நான் சென்னைக்கு வந்து சந்தோஷமா இருப்பேன். ஆனா என் கௌரி இது வரைக்கும் அவளுக்கு நான், எனக்கு அவனு வாழ்ந்துட்டோம். நாங்க எப்பவும் அப்படியே வாழணும்னு ஆசைப்படுறோம். அதனால அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கிற இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. இவ்வளவுதான துர்கா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். இப்ப என்ன, நீ கல்யாணம் முடிஞ்ச கையோட சென்னைக்கு போயிட்டா கௌரி தனியா இருப்பாளே, அவளை பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற, அவ்வளவுதானே? இந்த சின்ன விஷயத்துக்காமா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்ட? ஐயா, சென்னைக்கு போறப்ப கௌரி என் கூட வரட்டும்னு நீ கேட்டா நான் என்ன மாட்டேன் நான் சொல்ல போறேன்? உன்னையும் கௌரியையும் பிரிச்ச பாவம் எனக்கு வேணாமா? எனக்கு வேணாம். கௌரி எப்பவுமே உன் கூட இருக்கட்டும். இல்ல இல்ல, நம்ம கூடவே இருக்கட்டும். ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா 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 எந்திரிமா, எந்திரி. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஜனா, அசோக் துர்கா நிச்சயமும் சரி, கல்யாணமும் சரி சிறப்பா நடக்கணும். உடனே ஏற்பாடு பண்றேன். பண்ணிடலானே, அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? சரி, அப்போ நாங்க கிளம்புறோம்மா. கல்யாண பொண்ணு இனிமே கவனமா இருக்கணும், சரியா? சரிங்கய்யா, போயிட்டு வரோம். துர்கா, கேட்கணும்னு நினைச்சேன், இந்த போட்டோல இருக்கிறது யாரு? அதுவா? அது என் மாமாங்கய்யா. அது என் அக்கா. இவ அவங்களோட பொண்ணுதான். என்னங்க ஆச்சு? இவங்களை உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். சரி, வரம்மா. போயிட்டு வரோம். சரிங்கய்யா. உன் குடும்பத்தில் உள்ள அனைவரின் எலும்பையும் எடுத்து பூஜை செய்வதற்காக ஒருத்தி காத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த கௌரி இங்கு வர வேண்டும். அண்ணே, அந்த கௌரி. இப்பதான் எல்லாமே எனக்கு புரியுது. காலன் சரியாதான் சொல்லியிருக்காரு. இனிமே நாம இத பத்தி பேச வேண்டாம். கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிறோம்.
இந்த குட்டி பிசாச காலன் கிட்ட சேர்க்கிறோம். அசோக், என்ன அசோக்? வேணாம், சொன்னா கேளு. அசோக், என்ன அசோக் பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டா? யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? இது என்ன மொட்டை போட்டு காது குத்துற விஷயமா உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு? அதுக்கு கூட தாய் மாமா கிட்ட டைம் கேட்டுதான் சொல்லுவாங்க. இது என்னோட கல்யாண விஷயம். நீங்களா முடிவு எடுத்துக்கிட்டா அதை நான் ஏத்துக்கணுமா? முடியவே முடியாது. டேய் அசோக், அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான்டா பண்ணுவாரு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவருக்கு ஆசை இருக்காதா? அவரோட ஆசைக்கு நான் தான் பலியாடா? அவரு ஆசைப்பட்டாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு யார் கஷ்டப்பட போறது? நானா இல்ல அவரா? டேய் அசோக், இன்னும் எத்தனை நாளைக்கு தான்டா கல்யாணமே வேணாம்னு சுத்திட்டு இருக்க போற? கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எனக்கு நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? டேய், ஏன் பிரச்சனை வேறடா. எல்லாருக்கும் என்ன மாதிரி பிரச்சனை வரணும் நீ எப்படா நினைக்கிற? கல்யாணம் பண்ணா ஒரு பிரச்சனையும் வராது. அண்ணே, கல்யாணம் பண்ணா எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் வரும் பாருங்க பிரச்சனை, அதுதான் வேண்டான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா வக்கீல்னு நிரூபிக்கிறியா? இங்க பாரு, உன் வார்த்தை விளையாட்டலாம் கோர்ட்ல வச்சுக்கோ, வீட்ல வச்சுக்காத. உனக்குன்னு ஒரு குடும்பம் உண்டானா பெத்தவங்க மனசு சந்தோஷப்படும்டா. அந்த சந்தோஷத்தை அப்பா அம்மாக்கு கொடுக்க மாட்டியா? அண்ணே, என்னண்ணே ஒண்ணும் புரியாம நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க ஒரு நாள் சந்தோஷத்துக்காக என் வாழ்நாள் சந்தோஷத்தை இழக்க சொல்றியா? என்னால அது முடியாது, முடியவே முடியாது. டேய், என்னடா நீ? ஏய், என்ன நடக்குது? உங்க புள்ளையோட கல்யாண பேச்சு நடக்குது. உங்களுக்கு தெரியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? உன்கிட்ட முடியுமா முடியாதான்னு நான் கேட்க மாட்டேன். உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். எப்போ உன் பையன் ஜாதகம் மேல தண்ணி பட்டு அழிச்சுதோ அப்பவே உன் பையனுக்கு பொண்ணு உறுதி ஆயிடுச்சு. உன் பையன் கட்டிக்க போற பொண்ணுதான் உன் குடும்பத்தை அழிக்க தயாராயிட்டா.